Wishing you happy new year to all my dear subscribers and friends. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் என்னுடைய ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் வந்தோம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் RJ சிலு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு நியூ இயர் ஸ்பெஷல் இயர். எல்லாருக்கும் பிடிச்ச வகையில் ஒரு பிரியாணியோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து பிரியாணி சமைக்க போகிறோம். பட் இந்த பிரியாணி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி. ஸோ இந்த வீடியோ முழுக்க மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாட்டுக்கோழி பிரியாணி சமைப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ முழுக்க இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு நாட்டுக்கோழி ஒரு லுக் விட்டுட்டு வாங்க அண்ட் வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வீட்டு சேவல். வளர்ந்தாச்சு. ஸோ தலைவரை இப்போது முடிக்க வேண்டிய நிலைமை வந்தாச்சு. சரி வாங்க நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதோ அடுப்பை பற்ற வச்சாச்சு அண்ட் அதுக்கு மேலே நம்மளுடைய டேக்ஸாவையும் வச்சாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேவையான அளவு எண்ணெயை ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ நான் என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்றத காட்ட போகிறது கிடையாது. ஒரு பொருளையும் ஆட் பண்ணவே என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்ல போகிறோம். அண்ட் அடுத்ததாக பிரியாணிக்கு மனம் கொடுக்க தேவையான பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம். அண்ட் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை கூடவே வெங்காயத்தையும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும். ஸோ மறக்காமல் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கணும் அப்படின்றது. அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளியும் ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்க டைம் எடுக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்லோமோ அண்ட் இதுதான் அந்த ஸ்லோமோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில ஸ்லோமோஸையும் எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்லோமோவும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்லோமோஸ் வந்து ஃபுட் கேட்டகரியில் நம்ம வீடியோ பண்ணுறப்போ ட்ரை பண்ணலாமா, இல்லை மற்ற கேட்டகரியிலும் ட்ரை பண்ணலாமா அப்படின்றத சஜஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த எண்ணெய் கொதிக்கிறதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அண்ட் நம்மளுடைய அடுப்பையும் ஒரு ஸ்லோமோவாக எடுக்கிறோம். ஒன்றும் இல்லை, தக்காளி வதங்க கொஞ்சம் டைம் ஆனதுனால அந்த கேப்பை ஃபில் பண்ண தான். அண்ட் அடுத்ததாக இதுதான் நம்ம நாட்டுக்கோழி சிக்கன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நாட்டுக்கோழினா பல பேருக்கு வந்து டவுட் வரலாம், உண்மையான நாட்டுக்கோழி தான் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளே வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா, அதாவது சின்ன கோழி குஞ்சுலேருந்து வளர்த்தோம் அப்படின்னா அது நமக்கு தெரியும் கண்டிப்பாக அது நல்ல நாட்டுக்கோழி தான் அப்படின்றத. ஸோ நமக்கு அந்த பயமே கிடையாது. இப்போது இதுதான் நம்ம உடலுக்கும் நல்ல விஷயம் அப்படின்றனால தான் நாங்களே வளர்த்துட்ருக்கோம். ஸோ அதையும் உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இப்போ சிக்கனோட இருக்க மற்ற எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிக்சரையும் உங்களுக்காக இன்னொரு கண்கொள்ளா காட்சியாக காட்ட போகிறேன். ஸோ இந்த ஸ்லோமோவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் இப்போ நல்லா ஒரு மிக்சரை கொடுப்போம். ஸோ இதுக்கு அடுத்ததாக மசாலாக்காக நம்ம இஞ்சி பூண்டு விழுது வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணுறோம். அதுவும் தேவையான அளவு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பேஸ்ட் எல்லா இடத்துலையும் காமனாக பரவுற வரைக்கும் நல்லாவே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீட்டிலே அரைச்ச பியூர் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதையும் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக வந்து தனியாத்தூள், இதுவுமே வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் தான். ஸோ தேவையான அளவு தனியாத்தூளையும் ஆட் பண்ணுறோம்.
ஸோ இதெல்லாம் இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆக இன்னொரு சின்ன மிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிறோம். ஸோ பிரியாணி மசாலா இல்லாமல் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்காக பிரியாணி மசாலா. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது புதினாவை ஆட் பண்ணுறோம். ஸோ மின்ட்டையும் சேர்த்து இதில் இப்போது மிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் அடுத்ததாக தேவையான அளவு தயிர். நான் ஒரு பாக்கெட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பாக்கெட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ தான் மெயின் மாஸ்டர் மிக்சிங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது நம்ம ஆட் பண்ண எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்லோமோவை பாருங்கள். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது லெமன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லெமன் இதுவுமே நம்ம தோட்டத்து லெமன் தான். லெமனை நல்லா புழிஞ்சு லெமன் ஜூஸை மட்டும் இப்போ இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போது தண்ணி. ஸோ நம்மளுடைய சிக்கன் வந்து வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எவ்வளோ அரிசி ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணியை சேர்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக நல்லெண்ணையும் சேர்த்துக்கிறோம். ஸோ நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம கோழியை பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வளர்த்துட்ருக்க கோழி. இது ரெண்டும் ட்வின்ஸு, அடகாத்துட்ருக்கு. ரெண்டும் ஒன்றா ஒரே இடத்துல தான் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து அடகாத்துட்ருக்கு. ஸோ இதுதான் நம்ம வளர்த்துட்ருக்க கோழிகள். அண்ட் வெளியே 2-3 சுற்றிட்டுருக்கு, அதையும் பாருங்கள். இவங்கெல்லாம் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லி வெளியே சுற்றிட்டுருக்காங்க. ஸோ இப்போது நம்மளுடைய சிக்கன் வந்து உள்ளே கொதிச்சிட்ருக்கு நல்லா. ஸோ இந்த ஸ்லோமோவையும் பாருங்கள். ஸோ இந்த எல்லா ஸ்லோமோவும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஸோ அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் வந்ததுக்கப்புறமா அரிசியை ஆட் பண்ணுறோம். ஸோ அரிசி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பிரியாணி அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அரிசி ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நெய்யையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா மேலே ஒரு பிளேட்டை போட்டு மொத்தமாக மூடி வச்சுருங்க. அரிசி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பில் இருக்க கறியை கொஞ்சமாக எடுத்து இந்த பிளேட்டுக்கு மேலே போட்டு தம் கட்டிடலாம். ஸோ ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வாழை இலை இந்த இது வந்து ரொம்ப 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 பக்காவாக வந்துக்குது ரசனிபியா. ஒன்றும் பண்ண முடியாது, பக்காவாக வந்துக்குது. சிக்கன் பீஸ் ஸோ அப்பா சொன்னது போலவே பிரியாணி செம்மையாக வந்திருக்கு. அண்ட் இப்போது பிரியாணியை பரிமாற வேண்டிய டைம். ஸோ அழகாக பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா பீஸையும் பிரியாணி ரைஸையும் கொண்டு மொத்தமாக பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் பரிமாறலாம். முதல்ல அப்பாவுக்கு தான், ஸோ அதனால் நானே கொண்டு போகிறேன்.
சிக்கன் கிரேவி, கண்ட்ரி சிக்கன் கிரேவி, கண்ட்ரி சிக்கன் பிரியாணி. ஓகே, தேங்க்யூ. நாட்டு எக்கு, நாட்டுக்கோழி எக்கு, தயிர் பச்சடி. இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. ஸோ நம்மலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு ஸ்வீட் பீடா அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் ப்ளஸ் வெனிலா ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா செம்ம ஃபீலு. ஸோ வீடியோ முழுக்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் விஷிங் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ இயர் கண்டிப்பாக ஹாப்பியாகவும் லவபிளாகவும் அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச வகையிலும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிடுகிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் விஷிங் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் நான் உங்கள் RJ Silu. ஷைனிங் ஆஃப். டாடா பாய் எவ்ரிவன். டேக் கேர், சேஃபாக இருங்க, இயரை ஹாப்பியாக கொண்டாடுங்க.